என்னுடைய பிரச்சனை மிகவும் பெரியது. எனக்கு உதவியாக ஒத்தாசையாக யார் வருவார் என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் சொல்லுவது சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அசீரிய ராஜாவும் அவன் ஊழியர்களும் சனகரிப்பும் தேவனுடைய ஜனங்களையும் எசேக்கியா ராஜாவையும் அதிகமாய் நிந்தித்தார்கள். அவர்களை ஜெயிக்க யாருமே பூமியில் இல்லை என்று கொக்கரித்தார்கள். அவர்கள் படைபலத்தையும் அவர்களுடைய வார்த்தைகளின் பயமுறுத்துதலையும் கண்ட எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் முறையிட்டார். ஆம், ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி இந்த பூமி முழுவதும் நீரே தேவன் என்பதை நிரூபியும் என்று கேட்டார். அன்று இரவில் தானே தேவன் தன் தூதர்களை அனுப்பி 185,000 பேரை சங்கரித்தார். அதிகாலையிலே எழுந்தபோது அவர்கள் எல்லாரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். கொக்கரித்தவர்கள் மாண்டு போனார்கள். ஆமாங்க, நமக்கு அதிகப்படியான பிரச்சனை வரும்போது ரெமெடியை தேடி ஓடுவோம், மனிதர்களை தேடி ஓடுவோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்ல. மனிதர்களுக்கு என்று ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனா எந்த விதமான லிமிட்டேஷன் இல்லாதவர் நாம் கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பிரச்சனைகள் மிகுதியில் தேவனை நோக்கி பாருங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்க. எந்த பிரச்சனைக்கு எந்த தூதனை அனுப்ப வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் அதே நாளில் வானத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி பூரணமான விடுதலையை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் சத்ரு என்னை துரத்தும் போது அடைக்கலத்துக்கு மனிதர்களிடமோ வேறு காரியங்களிடமோ ஓடாதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து ஒத்தாசைக்காக கெஞ்சும் போது நீர் அனுப்புகிறீர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே உம்மை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை தாரும். என்னோடு நீர் இருக்கிறீர் என்று எனக்கு பிரச்சனை தருபவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை காப்பாற்றும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.